கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். எபிரேயர் 12:20. பிரியமானவர்களே, பவுல் இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷம் அறிவித்ததின் நிமித்தம் பலவிதமான துன்பங்களையும் உபத்திரவங்களையும் அனுபவித்தான். ஆயினும் தேவன் தன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற உறுதியான நம்பிக்கை அவனுடைய இருதயத்தில் நிலைத்திருந்தது. மனுஷரால் தள்ளப்பட்டான், எல்லா பக்கங்களிலும் நெருக்கப்பட்டான். ஆனால் தேவன் தன்னை ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார் என்பதை அவன் உறுதியாக அறிந்திருந்தான். ஏனெனில் தன் பலவீனத்தில் தேவனுடைய கிருபை பூரணமாக செயல்பட இடமளித்ததினால் தேவ அன்பை ஒவ்வொரு கணமும் அனுபவித்து ருசித்தான். இயேசு கிறிஸ்துவும் சவுக்கடியினாலும் சிலுவையின் சுமையினாலும் தாங்கண்ணா வேதனையை அடைந்தார். ஆயினும் இன்று பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கின்றார். அதற்கு காரணம், தாம் மரித்தாலும் 3ஆம் நாளில் பிதாவானவர் தம்மை உயிரோடு எழுப்புவார் என்ற அசைக்க முடியாத நிச்சயம் அவருக்குள் இருந்தது. அந்த நம்பிக்கையிலும் விசுவாசத்தில் இறுதி வரை நிலைத்திருந்து போராடி ஜெயித்தார். சில வேளைகளில் யாராவது எம்முடைய பிள்ளைகளை சுட்டி காட்டும் போது நாம் எளிதில் மனம் தளர்ந்து விடுகின்றோம். ஆனால் எம்மை உண்மையாய் நேசிப்பவர்கள் எம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் குறைகளை அன்போடு நேர்மையோடும் சுட்டி காட்டும் போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள நாம் பழக வேண்டும். ஏனெனில் நாம் யாருமே இப்பொழுது இயேசுவை போலவோ பவுலை போலவோ உபத்திரவத்தினூடாக செல்லவில்லை. தேவ பிள்ளைகளே, உலகத்தாரின் தராசில் நீங்கள் மதிப்பற்றவராகவும் அவர்களுடைய பார்வையில் அற்பமாகவும் எண்ணப்படலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நீங்கள் வெளியேற பெற்றவரும் கனம் பெற்றவரும் ஆவீர்கள். ஆகையால் புத்திமதியை விட்டு விலகாமல் கிறிஸ்துவை போல உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும் பரலோக மகிழ்ச்சியை நோக்கி பாருங்கள். அப்பொழுது நீங்கள் நிலைத்திருந்து ஜெயிப்பீர்கள். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.